வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். சமீபத்துல ஒரு மிகப்பெரிய சர்ச்சை, அதாவது எலெக்ஷன் கமிஷனையே கேள்வி கேட்டு கம்ப்ளீட்டா மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் ரிக்கிங்ல தான் நடந்துச்சு என்னெல்லாம், அதாவது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் மதிப்புக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் என்னெல்லாம் பேசினாருன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவரு எந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி இதை சொன்னாரு? திரு சஞ்சய் குமார் அவர்கள், கோ டைரக்டர் ஆஃப் CSDS, அவரு கொடுத்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டாரு. அவரு மட்டுமா, உடனே வந்துட்டாங்க ஃபுல்லா அந்த டுகுடே கேங், லுட்டியன்ஸ் குரூப் எல்லாரும் சேர்ந்து அவங்க இந்த பக்கம் ட்வீட், அந்த பக்கம் ட்வீட், லெஃப்ட்ல ட்வீட், ரைட்ல ட்வீட், மேல கீழே எல்லா பக்கமும் ட்வீட் போட்டு அப்படியே எலெக்ஷன் கமிஷனை டார்கெட் பண்ணி, மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸையே டார்கெட் பண்ணி எல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஜெயிலர் படத்துல இந்த விநாயகம் சொல்லுவாரே, அது ஃபேக்குன்னு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. மொத்த இன்ஃபர்மேஷனும் ஃபேக்கு. அதுக்கு திரு சஞ்சய் குமார் அவர்கள் பகிரங்கமா ட்விட்டர்ல மன்னிப்பே கேட்டுட்டாரு. கேட்டுதானே ஆகணும். யூ கான்ட் ஜஸ்ட் பாயிண்ட் ஃபிங்கர்ஸ் அட் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் கெட் அவே வித் இட். இல்ல, அதுவும் பொய் தகவல்களை கொடுத்துட்டு அவர் மன்னிப்பு கேட்டாரு. திரு ராகுல் காந்தி அவர்கள் மன்னிப்பு கேட்பாரா, இல்ல இதே மாதிரி கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்க போறாரா? இன்னும் இந்த மாதிரி எத்தனை பொய், இன்னும் எத்தனை நாடகங்கள், ஃபேக் நரேட்டிவ்ஸ், டூல் கிட் கேங்க வச்சு இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்க இவங்க? இதெல்லாம் பண்ண 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 பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியோட புகழ் மேல போயிட்டே இருக்கு. பிஜேபி எல்லா ஸ்டேட்லயும் அப்படியே இப்படி 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 ஜெயிச்சுக்கிட்டு வருது எலெக்ஷன்ஸ். கூடிய சீக்கிரம் அதை நம்ம 2026 எங்க பாக்கணுமோ அங்க பாப்போம். அதுவும் நான் சொல்றேன். ஆனா இவங்க எல்லாம் இருக்காங்களே, மத்ததுக்கெல்லாம் அப்படியே கொடி பிடிச்சுக்கிட்டு நிப்பாங்களே, இந்த போராளிகள், இந்த ஃபேக் போராளிகள் எல்லாரும் எங்க காணாம போயிட்டாங்க? தப்பு பண்ணியாச்சு, அவரு மன்னிப்பு கேட்டுட்டாரு, ஏன் மத்தவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்கல? அப்படி என்னங்க ஸ்ரீமத் கம்பீரம்? நான் சொன்னதுதான், நான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலுன்னு எப்படிங்க இருக்க முடியும்? இது ஒரு அலையன்ஸ். இந்த அலையன்ஸ்ல நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் ஒன்றி பின்னி பெடல் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லீங்களா? இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட, இல்லங்க தப்பு நடந்துருச்சு, மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு கேட்பாரா? ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா? சரி, அதை விடுங்க. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கு உண்டான கேண்டிடேட் NDAல இருந்து யாரு செலக்ட் பண்ணிருக்காங்க? மாண்புமிகு மகாராஷ்டிராவுடைய ஆளுநர் மற்றும் பிஜேபியில முன்னாள் தலைவர், மிகப்பெரிய ஒரு தலைவர், ஒரு மிகப்பெரிய லீடர் திரு CP ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. தமிழன் தானே, கொங்கு நாட்டில இருந்து வர தமிழன் தானே. ஏன் ஒரு தமிழனை யுனானிமஸா அக்செப்ட் பண்ணிக்க தெரியாதா இந்தி அலையன்ஸுக்கு? நீங்க தானேங்க சொல்றீங்க ஈக்குவலா இருக்கணும், தமிழர்கள் திராவிட மாடல் தமிழண்டான்னு அப்படியே பேசுறீங்களே. அப்போ ஒரு தமிழன் வைஸ் பிரசிடென்ட் ஆகணும்னு NDAல ஒட்டுமொத்த NDA யுனானிமஸா செலக்ட் பண்ணிருக்காங்க. திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் சப்போர்ட்ட கொடுத்துட்டாரு. எல்லா பக்கத்துல இருந்து சப்போர்ட் வந்தாச்சு NDAல இருந்து. இன்ஃபேக்ட் நேத்திக்கு எங்களுடைய மாண்புமிகு ஸ்டேட் பிரசிடென்ட் திரு நயினார் நாகேந்திரன் ஜி கேட்கவே கேட்டாரு, ட்வீட்டே போட்டார் ஓப்பனா, எல்லாரும் யுனானிமஸா இவரை செலக்ட் பண்ணுங்க, இது கட்சிக்கு அப்பாற்பட்டது, ஒரு தமிழன் இங்கேந்து போய் வைஸ் பிரசிடென்டா ஆக போறாரு, அப்ப அதை நம்மலாம் தமிழர்களா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவரு கேட்டுக்கிட்டாரு. இங்க தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவருமே கேட்டுக்கிட்டாரு, ஒத்துக்கோங்க, யுனானிமஸா அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு. பண்ணலீங்களே. அப்புறம் என்ன தமிழன், என்ன திராவிட மாடல், என்ன தமிழ் வளர்க்குறோம்? செங்கோல் பார்லிமெண்ட்டுக்கு போனதுக்கு அவ்வளோ ரகலை, அது ஒரு பக்கம். இப்போ ஒரு தமிழன் இங்கேந்து போய் வைஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு கேண்டிடேட்டா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கு எதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கேண்டிடேட்? ஆப்போசிட் கேண்டிடேட்டை நான் குத்தம் சொல்லலீங்க, எதுக்கு நிறுத்தணும்? இதேதான் பண்ணீங்க பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடக்கும் போது கூட. சமூக நீதின்னு பேசிட்டு மாண்புமிகு ஹர் எக்ஸலன்சி திருமதி திரௌபதி முர்மு அவர்களை கேண்டிடேட்டா வைக்கும் போது ஏன் யுனானிமஸா அக்செப்ட் பண்ணிக்கல? எதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தி வச்சீங்க? ஏன் திமுக அப்ப பேசல சமூக நீதி பத்தி? அப்போ உங்களுக்கு பேசணும், கன்வீனியன்ஸ் ஓரியன்டா ஏதாவது பேசணும்னா சமூக நீதி, தமிழன் இதெல்லாம் பிடிச்சுப்பீங்க. இல்லையா இருக்கவே இருக்கு ஹிந்தி எதிர்ப்பு, இல்லையா இருக்கவே இருக்கு காஸ்ட் பிரச்சனை. அப்படி பார்த்தா காஸ்ட் விஷயத்துல வந்தா கூட திரு CPR OBC ஆச்சுங்களே, பர்ஃபெக்ட் ஆச்சே. அவங்க ஒன்னும் ஒரு பிராமணரை நிறுத்தி வைக்கலையே, உங்களுக்கு எல்லாம் அதான பிரச்சனையே, நிறுத்தி வைக்கலீங்களே. அப்படியும் ஏன் எதிர்க்கிறீங்க? அப்போ
பிரச்சனை அது இல்ல. யூ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் கிரியேட்டிங் ப்ராப்ளம்ஸ் தட் சூட்ஸ் யோர் கன்வீனியன்ஸ். இததான் நான் மறுபடியும் 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 சொல்றேன். இங்க நடக்கிறது கன்வீனியன்ஸ் ஓரியன்டட் பாலிடிக்ஸ், ஐடியாலஜிக்கல் ஓரியன்டட் பாலிடிக்ஸ் கிடையாது. திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், he is such a tall leader, wonderful leader, amazing காரியகர்த்தா, எங்களுக்கெல்லாம் பெரிய ரோல் மாடல். அவரை இந்த தருணத்துல நான் மனமாற வாழ்த்துறேன். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். கண்டிப்பா எலெக்ஷன்ல அவர் தான் ஜெயிக்க போறாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். இவங்களுக்கு ஒன்னும் தெரியாமல்லாம் இருக்காது. ஆனாலும் ஒரு டிராமா கிரியேட் பண்ணணும். நாங்களும் ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தி வச்சோம். ஏன் யுனானிமஸா அக்செப்ட் பண்ணிக்கிட்டா என்ன ஆயிடும்? அப்போ நீங்க சொல்ற இந்த தமிழன், திராவிடம் இதெல்லாம் வெளி வேஷம். தமிழக மக்களே, மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றது இதுதான். Please wake up and smell the coffee. See through this politics, see through these people and do the right thing in 2026. எங்க அப்பன் திருப்பரங்குன்றம் முருகன் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல வழியை காட்டுவான். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.